தமிழகத்தில் போலி மருத்துவர்களை ஒடுக்குவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்கின்றனர் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள். தமிழகத்தில் கடந்த 3 மாத காலத்தில் மட்டும் 30க்கும் அதிகமான போலி மருத்துவர்கள் பிடிபட்டுள்ளனர். பொதுவாக கிராமப்புறங்களை குறிவைத்து இயங்கும் இதுபோன்ற போலி மருத்துவர்கள் குறைவான தொகையில் வைத்தியம் பார்த்து நோயாளிகளை ஈர்ப்பதாக கூறப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்தாலும் அதனையும் மீறி போலி மருத்துவர்களிடம் மக்கள் சிக்கிக் கொள்வதாக வருத்தம் தெரிவிக்கிறார்கள் மருத்துவத்துறையினர். நாட்டு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவமானது முழுக்க விஞ்ஞானபூர்வமானது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சித்த மருத்துவத்தை கையாளுகின்ற சித்த மருத்துவர்கள் முறையானவர்களா போலிகளா என்று பார்த்தால் நிச்சயமாக முறையானவர்கள் இல்லை. ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் 3 நாட்களில் முழுமையான நீரிழிவுக்கு தீர்வு, 3 நாட்களில் மூல நோய்க்கு தீர்வு, மஞ்சக்காமலைக்கு தீர்வு என்று சொல்லிக்கொண்டு காலாஞ்சப்படை என்ற நோய்க்கு நிரந்தரமாக தீர்வு என்று சொல்லிக்கொண்டு தமிழகம் முழுவதும் இன்று போலி மருத்துவர்கள் புற்றிசல் போன்று இருக்கிறார்கள். எனவே அவர்களை கண்டறிந்து முழுமையான சித்த மருத்துவத்தை தமிழக மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இது போன்ற போலி மருத்துவர்கள் காலமாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறும் மருத்துவத்துறையினர், அரசின் மருத்துவமனை பதிவு சிறப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் போலி மருத்துவர்களை முற்றிலும் ஒடுக்கலாம் என்கின்றனர். இதுக்கு கடுமையான ஒரு தண்டனை வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். அதில் இப்போ ஆல்ரெடி நம்ம மத்திய அரசு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதுவும் ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி 2010 ஒரு சட்டத்தை எல்லா மாநில அரசுகளும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதை நம்ம தமிழ்நாடு அரசும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம், இந்திய மருத்துவக் கழகமோட உட்காந்து பேசி ஒரு 10 சிட்டிங் உட்காந்து பேசியிருக்கிறோம் அந்த அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு. அரசாங்கமும் அதை எங்களுடைய பரிந்துரைகள், எங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் ஏற்று ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அந்த சட்டத்தை கிட்டத்தட்ட அந்த டிராஃப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சட்டம். இந்த சட்டம் நம்ம சட்டமன்றத்தில் விரைவில் நிறைவேற்றப்படுமே ஆனால் இது பெரும்பாலும் இந்த குவாக்ஸை தடுக்கிறதுக்கு இருக்கும். நாட்டு வைத்தியம் எனப்படும் சித்த மருத்துவத்தில் முறையாக படித்து பட்டம் பெற்று QR கோட் உள்ள மருத்துவர்களிடம்தான் நோயாளிகள் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், பதிவு பெறாத மருத்துவர்கள் எல்லோருமே போலி மருத்துவர்கள்தான் என்பது பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் சித்த மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் நாகராஜன் மற்றும் சிந்தலை பெருமாள்.